Taste the Daily. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மூடு விழா காண வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சூளுரைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பிரம்மாண்ட கழக கொடி ஏற்றி நலத்திட்ட உதவிகள் வழங்கிய பின் அவர் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். ஏழை மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க. அப்படி ஏழை மக்கள் நோய்வாய்ப்பட்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அவளுக்கு மாத்திர மருந்து ஊசி எதுவுமே இல்லாத ஒரு அவலநிலை ஆட்சியை சிந்திச்சு பாருங்க. தாலிக்கு தங்கம் நாங்க மறந்தாலும் நீங்க மறைக்கல. இன்னைக்கு 6 லட்சம் பேருக்கு 4 அம்மாவர்கள் ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் அவர்கள் 50,000 25,000 திருமண உதவி திட்டம் ஒரு பவுன் அம்மாவுடைய ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு பவுன் என்ன விலைங்க? 74,000 ரூபாய் நினைக்கிறேன். ஒரு லிஸ்ட் வந்துடும். இப்படி ஏழை குடும்பத்திலே பிறந்த பெண்கள் உரிய நேரத்திலே திருமணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே அம்மா கொண்டு வந்த திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம், இந்த திட்டத்தையும் கைவிட்டாங்க. நம்முடைய குழந்தைகள் அறிவுபூர்வமான கல்வி கிடைப்பதற்காக மடிக்கணினி கொடுத்தோம். அந்த மடிக்கணினியும் கைவிட்டாங்க. இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை அம்மா துவங்கப்பட்ட திட்டம், அம்மா மலைக்கு பிறகு திட்டம் தொடர்ந்தது. சுமார் 52,30,000 பேருக்கு நாங்க விலையில்லா மடிக்கணினி கொடுத்தோம். இதற்காக சுமார் 7,500 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கியது. ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு திட்டங்கள் நாம் கொடுத்தோம். அதே போல கிராமத்தில் இருக்கின்ற ஏழை பெண்கள் சுயமாக அவர்கள் பொருளாதாரம் ஈட்ட என்பதற்காக விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், கறவை மாடுகள் கொடுத்தோம். அதெல்லாம் இப்ப கொடுக்கறோம் இல்லையா? இல்ல, கை வச்சுட்டாங்க. விலையில்லா வேஷ்டல அதிமுக ஆட்சியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் அதுவும் கிடைக்கல. முழுமையா எல்லாமே ஊழல். சுமார் 40க்கும் மேற்பட்ட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம், 7 சட்டக் கல்லூரி கொண்டு வந்தோம், 3 கால்நடை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, பாலிடெக்னிக், ஐடி கல்லூரி, ஏராளமான கல்லூரிகளை திறந்து ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்வு கல்வி படித்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் நிர்ணயிச்சாங்க 2029-30 உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 2019-20 நாம சாதிச்சோம். அது மட்டுமல்லைங்க, இன்னைக்கு நம்முடைய பல துறைகளில் இந்திய அளவில் சாதனை படைச்சோம், தேசிய விருதுகளை வாங்கணும். உங்களுடைய அரசாங்கம் பாரு, நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நீ அமைச்சரா இருக்கிறியா இல்ல உள்ள போறியா? எவ்வளவு கேஸ் நடத்துற? என்ன போல துணிஞ்சு நிக்க வேண்டியதானே? எத்தனை அமைச்சர்கள் நடக்குது? திமுக அமைச்சர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. தடுமாறுறாங்க, நடத்த கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறாங்க. எங்களை போல் நீதிமன்றத்திலே வாதாடி நிரபராதி என்று நிரூபிங்க முடியாது. ஏன்னா மடியில கனவு இருக்குது, அதனால மடியில பயம் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த நிலுவை வழக்குகள் அத்தனையும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தொடரும், விடமாட்டோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது, அதிமுகவை அவதூறாக பேசுவது, இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டோமா? வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் போய்விட்டது. அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் பார்க்கின்ற பழனிசாமி வேற. ஏனென்றால் முதலாக நான் முதலமைச்சராக மக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்று எண்ணினேன், ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதனால மத்த எல்லாம் பார்க்கல, அதற்காக நான் செலவழிக்கல.
முழுக்க முழுக்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின்படி இரவுகள் மாறாமல் திட்டங்களை போட்டு திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டது. அதனால இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு திமுக ஆட்சியில என்ன செஞ்சிருக்கிறாங்க? எந்த திட்டமும் இல்ல. கள்ளக்குறிச்சியில் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே இல்ல. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இல்ல. ஒன்னே மட்டும் செய்யறார். அங்கங்க ஒரு நூலகத்தை கட்டுறார், அவர் அப்பா பெயர் வைக்கிறார். அங்கங்க நம்முடைய வரிப்படத்துல நூலகத்தை கட்டி அவர் அப்பா பெயரை வச்சுட்டு போறார். முழுக்க முழுக்க விளம்பரமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே திமுக என்ற அந்த கட்சி இதுக்கு மூடுவராகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். கழகத்துறைக்கு அத்தனை நிர்வாகிகள் இரவு என்றும் பகல் என்றும் பாராமல் அயராத உழைத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகிற கூப்பி வேண்டி உங்களை கேட்டுக் கொள்கின்றேன்.